தான் போனோம். எப்படியாவது என்ன படிக்க வைங்க, என் தம்பியை படிக்க வைங்க, அப்புறம் நாங்கள் என்னுடைய வழியை பார்த்து கொள்கிறோம் என்று. யாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதனால ஏன் வாழணும்னு சொல்லி தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு தான் நான் கடற்கரைக்கு வந்தேன். ஒரு அன்பில்லாத இந்த உலகத்துல ஏன் வாழணும்? தாய் தகப்பனுடைய அன்பும் இல்லை, அவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. தற்கொலை பண்ணி செத்துடலான்னு சொல்லி தான் கடற்கரைக்கு நான் வந்தேன். கொஞ்சம் கூட்டெல்லாம் குறையட்டும், இருட்டட்டும், கடலை விழுந்து செத்துடலான்னு வந்த போதுதான் நீங்க கடற்கரையில நின்று பிரசங்கித்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் அறிந்து கொண்டேன். எனக்கு என்ன சொல்றீங்க என்பதாய் அவனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அவனுடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்தது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடாதவர். இயேசுவின் அன்பை சொல்ல 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 அவனுடைய கண்களின்